ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேதம் மேக்ஸ். நம்ம 12ஆம் வகுப்பில் சாப்டர் 9ல் பயிற்சி 9.3ல் 1வது கணக்கில் 1, 2, 4, 5வது சப்டிவிஷன். அதாவது 1வது கணக்கில் மொத்தம் நமக்கு 6 சப்டிவிஷனில் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 மட்டும் பார்த்தாலே போதுமானது, இம்பார்ட்டன்ட். அதில் முதல் கணக்கு பார்க்கலாம். இன்டெக்ரல் 3 to 4 dx டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ங்களா. இப்போது இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒரு ஃபார்முலா வடிவத்தில் மாற்றிட்டு தான் நம்ம தொகையிடணும், இன்டெகிரேட் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ ஃபார்முலா வடிவில் மாற்றலாங்களா. முதல்ல கொடுத்துருக்கிறது I = 3 to 4 dx by எக்ஸ் ஸ்கொயர். இந்த 4 வந்து எப்படி எழுதலாம், 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதலாங்களா, 2 ஸ்கொயர். ஓகேங்களா, இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், அதாவது dx by எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்டகரல் அப்படின்னு வந்ததுன்னா நமக்கு என்ன ஃபார்முலானா 1/2a log ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஏ. ஓகேங்களா, இதுதான் வந்து இதுக்கான ஃபார்முலா. இப்போ இங்கே எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸே தான் இருக்குது, ஏ ஸ்கொயருங்களா, ஏங்கிற இடத்துல 2ன்னு இருக்குது. அப்போ நம்ம இங்கே ஃபார்முலா எப்படி மாற்றி எழுதலாம், இன்டகரல் 3 to 4 இங்கே என்னது 1/2, ஏங்கிற இடத்துல 2 இருக்குது. ஓகேங்களா, லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸே தான், ஏங்கிற இடத்துல 2 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஏங்களா. அடுத்தது இது வந்து மாறிலி கான்ஸ்டன்ட் டேர்ம்ங்கிறனால இதுக்கு லிமிட் போட தேவையில்லை. இங்கே என்ன பண்ணலாம், லிமிட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம், இங்கே லிமிட் வராது. லிமிட்டு பிரதிட்டா 3 to 4. ஓகே, இங்கே வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ அப்பர் லிமிட்டை ஃபஸ்ட்டு பிரதியிடணும், அடுத்தது லோயர் லிமிட்டை பிரதியிடணும். சரிங்களா. அப்பர் லிமிட் என்னது எக்ஸ் மைனஸ் 2ங்களா, அப்போது 4 - 2 டிவைடட் பை லோயர் லிமிட் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டு மைனஸ் அதுக்கப்புறம் லோயர் லிமிட்டு. இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2ங்களா, அப்போது 4 + 2. ஓகேங்களா, மைனஸ் லாக் ஆஃப் லோயர் லிமிட் வந்து 3ங்களா, அப்போது 3 - 2 டிவைடட் பை 3 + 2. நெக்ஸ்ட்டு 1/4 இங்கே லாக் ஆஃப் இங்கே என்ன வரும் 2, 4ல் 2 கழிச்சா 2, இங்கே கீழே 6 இருக்குங்களா, அப்போ 2 அடித்தா 1/3ன்னு வந்துருங்களா, அப்போ 1/3 மைனஸ் இங்கே லாக் ஆஃப் 3ல் 2 கழிச்சா 1 டிவைடட் பை 3 2 கூட்டினோமா 5. ஓகேங்களா. இப்போது இது எப்படி எழுதலான்னா, நம்ம லாக் 1/4 log m மைனஸ் log n அப்படின்னா அது எப்படி எழுதலான்னா log ஆஃப் m/n. ஓகேங்களா, log ஆஃப் m/n வந்து ஃபார்முலா இருக்குது, log m மைனஸ் log n. ஓகேங்களா. இப்போது இது வந்து mங்கிற இடத்துல 1/3யும் nங்கிற இடத்துல 1/5 இருக்குது. ஓகேங்களா, அப்போ இது எப்படி எழுதலாம், log m மைனஸ் log n எப்படி எழுதலாம், log m/nன்னு எழுதலாங்களா. அப்போது லாக் எம்முக்கிற இடத்துல 1/3 டிவைடட் பை n 1/5. ஓகேங்களா. இப்போது 1/4 லாக் வந்து இது எப்படி எழுதலாம், 1/3 கீழே வந்துருங்களா, இன்ட்டு இதை மேலே எழுதும்போது தொகுதியில் எழுதும்போது 5/1 தலைகீழாக வந்துருங்களா, 1/4 லாக் ஆஃப் 5/3. இதுதான் வந்து முதல் கணக்கோட ஐயோட மதிப்பு. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். இதில் என்ன பண்ணோம், லிமிட்டு -1 to +1 வரைக்கும் இருக்குது, dx டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x + 5 அப்படின்னா என்னது, இது இருபடி சமன்பாடு வடிவில் இருக்குங்களா. இது வந்து நம்ம முதல்ல ஃபார்முலா வடிவில் மாற்றிக்கிட்டு தான் இன்டெகிரேட் பண்ணணும். ஃபார்முலா வடிவில்னா எப்படி மாற்றலாம், +1 அடுத்தது dx டிவைடட் பை இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கிறோம், ப்ளஸ் 2xையும் அப்படி எழுதிக்கிறோம். இந்த எக்ஸோட கெழு என்ன 2ங்களா, அந்த எக்ஸோட கெழுவில் பாதி, இந்த 2ல் பாதினா 2ஆல் வகுக்கணுங்களா, அப்போது 1, 2ல் பாதி 1, அப்போது அந்த 1 வந்து ஒரு முறை கூட்டி ஒரு முறை கழிக்கணும். ஓகேங்களா, +5 ஏன்னா நம்ம ஃபார்முலா வடிவில் கொண்டுட்டு வரணும். அடுத்து -∞ to -1 to +1ங்களா லிமிட்டு. அடுத்து dx டிவைடட் பை இது எப்படி எழுதலாம், நம்ம
ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்மேட்டில் இருக்குங்களா இது. அப்போது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயருங்களா, எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு இது எழுதிக்கலாங்களா. எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், இங்கே -1 இங்கே +5, இது ரெண்டையும் கூட்டினா +4ன்னு வரும். ஓகேங்களா. இந்த மாதிரி எப்படி எழுதலான்னா ஃபார்முலாடியில் எழுதலாங்களா. dx டிவைடட் பை இது வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2 ஸ்கொயர்னு எழுதலாங்களா. 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குதுங்களா. அதுக்கு ஃபார்முலா என்னன்னா கீழே வந்து இன்டெக்ரலோட வேல்யூ கொடுத்து டிஎக்ஸ் இருந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் இருந்தால் அதுக்கு ஃபார்முலா வந்து டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு இருந்தால் எப்படி எழுதணுன்னா 1/a இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. ஓகேங்களா. tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏன்னு எழுதலாம். இப்போ இந்த ஃபார்முலா வடிவில் மாற்றி எழுதலாங்களா. அப்போது இந்த ஃபார்முலா வடிவில் எழுதணும்னா -1 to அதாவது நம்ம எப்படி எழுதணும், இங்கே தான் வந்து லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா. அப்போது இங்கே வராது. இப்போ என்ன வரும், 1/aவுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, நமக்கு 2 இருக்குது. அடுத்து tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏங்களா. எக்ஸுங்கிற இடத்துல என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 1. இந்த எக்ஸுங்கிற தாவில் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு ஏங்கிற தாவில் 2ன்னு இருக்குது. ஓகேங்களா. ஏங்கிற தாவில் 2, எக்ஸுங்கிற தாவில் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு இருக்குது. அப்போது tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை ஏங்கிற இடத்துல 2ங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், லிமிட் வந்து இது வந்து மாறிலி கான்ஸ்டன்ட் டேர்ம்ங்கிறனால அதை விட்டுட்டு நம்ம இங்கே வந்து லிமிட்டை பிரதியிடணும். பிரதியிட்டால் என்ன கிடைக்கும் நமக்கு, 1/2. முதல்ல அப்பர் லிமிட்டை போடணும். அப்பர் லிமிட்னா 1 + 1. அப்போ எக்ஸுக்கு தவிர +1 போட்டோமா 2. 1 + 1 2ங்களா. 2 டிவைடட் பை 2 என்ன வரும், கேன்சல் பண்ணால் 1ன்னு வந்துருங்களா. அப்போது tan இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னு வந்துடும். tan இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ், அதாவது லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் போடணும். tan இன்வர்ஸ் ஆஃப் என்ன வரும், இங்கே -1 + 1. அப்போ என்ன வரும், 0 ஆயிருங்களா. 0/anything 0ன்னு ஆகிடும். அப்போ இதோட மதிப்பு என்ன, 1/2. tan இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னா என்னது, tan 1ஓட மதிப்பு வந்து டிகிரி வந்து 45 டிகிரிங்களா. அது எப்படி எழுதலாம், π/4ன்னு எழுதலாங்களா. மைனஸ் இங்கே 0. அப்போ இதை கூட்டினா, அதாவது பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும், π/8. இதுதான் வந்து ஐயோட மதிப்பு. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் முடிஞ்சது. இப்போது நமக்கு இது வந்து தொகையிடணுங்களா. இதில் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னென்னா sin 2θ, அதாவது இங்கே ஏன்னு வச்சுக்கலாம். sin 2a = 2 sin a cos aங்களா. இப்போ இங்கே வந்து என்ன இருக்குது, எக்ஸுங்கிற இடத்துல 2aன்னு இருக்குங்களா. 2aன்னு இருக்குது. அப்போ ஏவோட மதிப்பு மட்டும் வேணும்னா x/2ன்னு வந்துருங்களா. இப்போது இதை வச்சு நம்ம என்ன ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோன்னா, நமக்கு இங்கே sin 2aவுக்கு ஃபார்முலா இருக்குது. நமக்கு sin வெறும் ஏக்கு மட்டும் ஃபார்முலா வேணும், அதாவது எக்ஸு. ஓகேங்களா. sin எக்ஸு. அப்போ என்ன பண்ணணும், நம்ம எக்ஸுங்கிற தாவலில் என்ன பண்ணணும், அதாவது ஏங்கிற தாவல்னால் நம்ம x/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ ஃபார்முலாவில் போடலாங்களா. அதாவது 0 to π/2 e⁻x டிவைடட் பை, அதாவது 1 + என்ன எழுதணும், sin எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்னா 2 sin x/2 cos x/2. ஓகேங்களா. அந்த ஏவுக்கு பதிலாக x/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். நமக்கு sin a மட்டும்தான் வேணுங்க. சைனு வெறும் எக்ஸு மட்டும்தான் இருக்குது, ஏன்னா 2xன்னு இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஏங்கிற தாவலாம், அதாவது x/2ன்னு போடணும். ஓகேங்களா. டிவைடட் பை 1 + இந்த cos ஸ்கொயர் 1 + cos xங்களா. அந்த cos xக்கு எப்படி எழுதலான்னா, இந்த 1 + cos xக்கு இது மொத்தமாக இதுக்கு என்ன பிரதியிட போகிறோன்னா 2 cos ஸ்கொயர் x/2. ஓகேங்களா. இங்கே எப்படி கொண்டுட்டு வந்தோமோ அதே மாதிரி தான் இதுவும். எப்படின்னா 2 cos ஸ்கொயர் a = என்ன எழுதலாம், 1 + cos 2aங்களா. அப்போ இந்த 1 + cos a மட்டும்தான் நமக்கு இருக்கா. அப்போ இங்கே என்ன பண்ணணும், 2 cos ஸ்கொயர் a/2ன்னு வந்துடும். ஓகேங்களா.
இங்கே இருக்கிற 2 நமக்கு தேவையில்லை, ஏன்னா இங்கே வெறும் காஸ் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த 2 கீழே வகுத்தல்ல வந்துடும். ஓகேங்களா, 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2. நெக்ஸ்ட்டு இந்த 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 வந்து இந்த 1க்கு வரும், இந்த டேர்முக்கு வரும். தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாங்களா? பை பை 2 இ பவர் எக்ஸு. இதை எப்படி எழுதலான்னா 1 டிவைடட் பை 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 ப்ளஸ் 2 சைன் எக்ஸ் பை 2 காஸ் எக்ஸ் பை 2 டிவைடட் பை இந்த 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2ன்னு எழுதலாம். ஓகேங்களா, இப்போது இதில் என்னென்ன கேன்சல் பண்ணலாம்? இங்கே இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிருங்களா? இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு காசு இருக்குது, இங்கே ஒரு காசு இருக்குது, இங்கே என்ன இருக்குது? காஸ் ஸ்கொயர் இருக்குங்களா, அதில் 1 போயிடும். ஓகேங்களா, இந்த 2 கேன்சலு, இந்த ஒரு காஸ், இங்கே காஸ் ஸ்கொயரில் 1, இங்கே ஒரு காஸ். ஓகேங்களா, அடுத்தது சைன் எக்ஸ் பை 2 காஸ் எக்ஸ் பை 2 இருக்குது. அது ரெண்டும் என்னென்னு எழுதலாம்? tan எக்ஸ் பை 2ன்னு எழுதலாங்களா? பை பை 2 இ பவர் எக்ஸு. இந்த 1 பை 2 அப்படி எடுத்து எழுதிக்கலாம். இங்கே 1 பை காஸ் ஸ்கொயர், அதாவது 1 பை காஸ் எப்படி எழுதலாம்? சீக்கன்னு சொல்லலாங்களா? அப்போ 1 பை காஸ் ஸ்கொயர்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2. ஓகேங்களா, ப்ளஸ்ஸு இங்கே 2 கேன்சலு, அப்புறம் ஒரு காசு, இங்கே ஒரு காஸ் கேன்சல். அப்போ சைன் பை காஸ் வந்து என்னது? tan எக்ஸ் பை 2ங்களா. இப்போ இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இன்டகரல் இ பவர் எக்ஸு, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸு அப்படி இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருந்தால் நம்ம எப்படி எழுதுகிறோம்? இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஓகேங்களா, இப்போது இங்கே இன்டகரல் இருக்குது, இ பவர் எக்ஸ் இருக்குது, ஃபார்முலாவில் இருக்கிற மாதிரியே இருக்குங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு 2 உறுப்பு இருக்குது. அதில் எது எஃப் ஆஃப் எக்ஸ் எது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கண்டுபிடிக்கலாங்களா? ஒரு இதை வந்து வகையிட்டா எஃப் டேஸ்ன்னு என்னது? வகையிடணும். வகையிட்டா இன்னொன்று கிடைக்கணும். அப்போது tan எக்ஸை வகையிட்டா வந்து சீக்கன் ஸ்கொயர் எக்ஸுங்களா. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எது? இதுதான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸு. இதை வகையிட்டா தான் நமக்கு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் கிடைக்கும். அப்போ இது வகையிட்டா கிடைக்கிறது தான் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸு. அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன? எஃப் ஆஃப் எக்ஸு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸுன்னு நமக்கு இருந்தால், டிஎக்ஸ் வரும். டிஎக்ஸ்ன்னு இருந்தால் நம்ம எப்படி எழுதலாம்? இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். அப்போது இதை எப்படி எழுதலாம்? இ பவர் எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறதாவில் என்ன இருக்குது? tan எக்ஸ் பை 2ன்னு இருக்குங்களா, எக்ஸ் பை 2. ஓகேங்களா, அப்புறம் இதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம லிமிட்டை பிரதியிடணும், 0 to பை பை 2. இப்போது அதாவது முதல்ல அப்பர் லிமிட்டை பிரதியிடணும். ஓகேங்களா, அப்பர் லிமிட்டை பிரதியிட்ட என்ன வரும்? இ பவர் பை பை 2 tan எக்ஸுக்கு பதிலாக என்னது? பை பை 2ங்களா. அந்த 2 வந்து கீழே வகுத்தல் வந்தால் பை பை 4 மைனஸ், அடுத்தது லோயர் லிமிட்டு இ பவர் 0 tan 0 பை 2. ஓகேங்களா, அடுத்தது இ பவர் பை பை 2, இங்கே என்ன வரும்? tan பை பை 2ஓட மதிப்பு 1ங்களா. tan பை பை 2னா என்னது? 45 டிகிரி, அதோட மதிப்பு 1 மைனஸ் இந்த இ பவர் 0ஓட மதிப்பு 1, அதுக்கப்புறம் tan 0 வந்து 0 தான். ஓகேங்களா, அப்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இ பவர் பை பை 2 மைனஸ் இங்கே வந்து 0ங்களா. இப்போ இ பவர் பை பை 2 அப்படிங்கிறது தான் நமக்கு ஐயோட மதிப்பு. அதாவது 5th சம்மு இன்டெக்ரல் 0 to பை பை 2 ரூட் ஆஃப் காஸ் டீட்டா சைன் கியூப் டீட்டா இன்ட்டு டி டீட்டா. இப்போது இதில் பிரதியிடல் முறையை பயன்படுத்தி நம்ம தொகையிட போகிறோம். முதல்ல டி ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்க போகிறோம்? காஸ் டீட்டா என்க. ஓகேங்களா, இப்போ காஸ் டீட்டாவோட மதிப்பை டீன்னு எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே தொகையிட சொல்லியிருக்காங்க, ஆனால் நமக்கு இங்கே டி டீட்டாலாம் இருக்குது இல்லைங்களா. அப்போது இந்த டிடியை வந்து டீட்டாவை பொறுத்து ஒரு முறை வகையிடணும். மைனஸ் காஸ் டீட்டா வகையிட்டா மைனஸ் சைன் டீட்டாங்களா, மைனஸ் சைன் டீட்டா டிடி. இந்த டிடி மட்டும் வேணும்னா என்ன பண்ணும்? இந்த வகுத்தில் இருக்கிற டீட்டா வந்து டி டீட்டா இந்த பக்கம் வரும்போது பெருக்கல்ல மாறிடும். ஓகேங்களா, மைனஸ் சைன் டீட்டா இன்ட்டு டி டீட்டா. இப்போ வந்து நம்ம ஐயோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். இன்டகரல் 0 to பை பை 2. அடுத்தது ரூட் காஸ் டீட்டா, இந்த சைன்
க்யூப் இருக்குது இல்லைங்களா, அது எப்படி எழுதலாம்? சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டான்னு எழுதலாங்களா? ஸ்கொயரு இங்கே ஒன்று, ரெண்டையும் பெருக்குனா சைன் க்யூப்னு மாறிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 0 to π/2 ரூட் காஸ் தீட்டா. இங்கே என்ன இருக்குது? சைன் ஸ்கொயர் தீட்டாங்களா? இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக எப்படி எழுதலாம்? அதாவது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு ஒன்றுங்களா? இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் வேணும்னா என்ன பண்ணணும்? 1 மைனஸ் இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா தானே வந்தால் மைனஸ் வந்துடுங்களா? அப்போது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுறாங்களா? அந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டா. ஓகேங்களா? இப்போது நம்ம டீக்கு பதிலாக என்ன, அதாவது காஸ் தீட்டாவுக்கு பதிலாக நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? டீன்னு எடுத்திருக்கோம். அப்போது காஸ் தீட்டாக்குற இடத்துல நம்ம இப்போது டீன்னு பிரதிடுறோம். அப்போது ரூட் டி, அடுத்தது 1 மைனஸ் இங்கே காஸ் தீட்டா, அதாவது காஸ் ஸ்கொயர் தீட்டாங்கிறதுனால டி ஸ்கொயர்னு வந்துடும். அடுத்தது இங்கே என்ன இருக்குது? சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டா. அது எப்படி எழுதலாம் நம்ம? இங்கே டிடின்னு இருக்குங்களா? சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டாவோட மதிப்பு டிடி. இங்கே மைனஸ் சைன் தீட்டா இருக்குது. அப்போ இங்கே மைனஸால் பெருக்கும் போது இங்கே என்ன வரும்? ப்ளஸ் சைன் தீட்டா. அப்போது சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டாவோட மதிப்பு மைனஸ் டிடி. ஓகேங்களா? சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டாவோட மதிப்பு மைனஸ் டிடி. ஓகேங்களா? அடுத்து இப்போ லிமிட்டை நம்ம மாற்ற போகிறோம். அதாவது காஸ் 0ன்னு பிரதியிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? காஸ் 0 1. அடுத்து காஸ் π/2ங்களா? π/2ங்கும் போது என்னது? காஸ் π/2னா 90 டிகிரிங்களா? காஸ் π/2வோட மதிப்பு 0. அப்போ 0ங்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது? 1. π/2ங்கும் போது 0 வந்து லிமிட்டை மாற்றிக்க போகிறோம். அடுத்தது இந்த ரூட் டீயை உள்ளே பெருக்கலாங்களா? ரூட் டீயை உள்ளே பெருக்கலாம். பெருக்கலாம் என்ன வரும்? டி பவர் 1/2ன்னு எழுதலாங்களா? அடுத்தது மைனஸ் இந்த ரூட் டீயை உள்ளே பெருக்குனா டி பவர் 1/2 இன்ட்டு டி ஸ்கொயர்னு எழுதலாங்களா? இன்ட்டு மைனஸ் டிடி. ஓகேங்களா? இந்த டீயை உள்ளே பெருக்கணும். அந்த ரூட் டீக்கு பதிலாக என்ன போட்டோம்? 1/2ன்னு போட்டிருக்கோம். அடுத்து இந்த மைனஸ் இருக்குது இல்லைங்களா? இந்த மைனஸால் உள்ளே பெருக்க போகிறோம். உள்ளே பெருக்கினா என்ன வரும்? இங்கே ப்ளஸ் இருக்கிறதாவும் மைனஸ் ஆகும், மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாகவும் மாறிடுங்களா? அப்போ இந்த டேர்ம் வந்து ப்ளஸ் வந்துடும். ஏன்னா இந்த மைனஸால் பெருக்கும் போது அந்த ப்ளஸ் டேர்மை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாங்களா? டி பவர் 1/2 டி பவர் 2 மைனஸ் இங்கே என்ன வந்துடும்? டி பவர் 1/2. இங்கே வந்து ரெண்டையும், அதாவது அடிமான ரெண்டும் சமமாக இருந்தால் அடுக்கு ரெண்டையும் கூட்டிக்கணுங்களா? கூட்டினா என்ன வரும்? 5/2ன்னு வந்துடும். மைனஸ் டி பவர் 1/2 இன்ட்டு டிடிங்களா? நெக்ஸ்ட்டு இதை தொகையிடணும். தொகையிட்டால் என்ன வரும் நமக்கு? அதாவது இப்போது எக்ஸ் ஸ்கொயரை தொகையிட்டா இந்த பவரில் ஒன்று கூட்டிக்கணும், அதாவது எக்ஸ் க்யூபு. அந்த பவரில் என்ன இருக்குதோ அதுவே கீழேயும் வரும். ஓகேங்களா? அப்போது இங்கே வந்து என்ன இருக்குது? டி பவர் 5/2 ப்ளஸ் 1ங்களா? இந்த பவர் அப்படியே எடுத்து கீழே பகுதியிலையும் போடணும். இதுதான் தொகையிடுறது. மைனஸ் இங்கே என்ன இருக்குது? டி பவர் 1/2 ப்ளஸ் 1 டிவைடட் பை 1/2 ப்ளஸ் 1ங்களா? அடுத்து இதுக்கு லிமிட் என்னது? 0 to 1, சாரி 1 to 0. 1 to 0, 1லேருந்து 0 வரைக்கும் தான் லிமிட்டு. 1 to 0. டீயின் அடுக்கு 5/2 ப்ளஸ் 1 கூட்டினா நமக்கு என்ன வரும்? 7/2ன்னு வந்துருங்களா? டி பவர் 7/2. இங்கேயும் வந்து 7/2. அந்த 7/2 வந்து மேலே தொகுதியில் எழுதும் போது 2/7ன்னு வந்துருங்களா? நெக்ஸ்ட்டு மைனஸ் இங்கே என்ன இருக்குது? 1/2 ப்ளஸ் 1 என்ன வரும்? குறுக்கு பெருக்கல் பண்ணோமா 3/2ன்னு வந்துடும். அப்போது டி பவர் 3/2. இங்கேயும் 3/2 வரும். அந்த 3/2 என்ன ஆகும்? தொகுதியில் வரும்போது 2/3ன்னு வந்துடும். ஓகேங்களா? அடுத்து லிமிட்டு பிரதியிடலாம். லிமிட்டை பிரதியிட்டால் என்ன கிடைக்கும் நமக்கு? இந்த ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டுங்களா? அப்பர் லிமிட்டு பிரதியிட்டால், அதாவது இங்கே 0ன்னு வந்துருச்சுனாவே என்ன பண்ணலாம்? ஃபுல் டேர்ம் 0 ஆகிடுங்களா? அப்போது 0 மைனஸ் 0ன்னு வந்துடும். மைனஸ் அடுத்து லோயர் லிமிட்டை பிரதியிடணும். 1ன்னு பிரதியிட்டால் என்ன கிடைக்கும்? இங்கே ஃபஸ்ட்டு 2/7 இருக்குது. 1 பவர் 7/2ங்களா? 1 பவரில் எத்தனை போட்டாலும் அது என்ன வரும்? அது 1 தான் வரும். மைனஸ் இங்கே என்ன இருக்குது? 2/3 இன்ட்டு அந்த டீக்கு பதிலாக 1ன்னு பிரதிடுறோம். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? 0 மைனஸ் 0 0வே தான். அடுத்து இங்கே என்ன இருக்குது? மைனஸ், அது மைனஸை
2/7ங்களா, 2/7 மைனஸ் 2/3 இருக்குது. இது ரெண்டையும் குறுக்கு பெருக்கல் பண்ணால் என்ன வரும்? இங்கே 3 2 6ங்களா, மைனஸ் 3 2 6 மைனஸ் 14 /21 இருக்கும். அதுக்கடுத்து என்ன வரும்? இந்த 14லேருந்து 6 கழிச்சோமா -8 வந்துருங்களா. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே -8 வரும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +8 வந்துடும் /21. இதுதான் வந்து ஐயோட மதிப்பு. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பயிற்சி 9.3ல் முதல் கணக்கில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், ரெண்டாவது சப்டிவிஷன், 4 5 இந்த 4 கணக்கையும் பார்த்தாலே போதுமானது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.